திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா இறுதி நாள் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா 5 நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 7 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதி நாள் 5ஆம் நாள் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பத்தில் நீல நிற பட்டுடுத்தி புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மலைக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் தங்க ஆபரண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தீபாராதனையும் தெப்பத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்ப உற்சவத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு திமுக மாவட்ட செயலாளர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருக்கோவில் சார்பில் அவருக்கு மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சரவண பொய்கை கரையில் பிரபல இசைப்பாடகர் வீரமணி ராஜு பக்திக்கான கந்தர்வ அபிஷேக் ராஜு குழுவினரின் பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா இறுதி நாள் நிகழ்ச்சி என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன், திருக்கோவில் ஆணையர் செயல் அலுவலர் அருணாச்சலம், அறங்காவலர்கள் சுரேஷ்பாபு, மோகனன், நாகன், உஷாராணி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.